அங்கே போய் பார்த்தா அதே மாதிரி ஒரு கப்பல் வருமா. அதே டைமுக்கு அதே கப்பல் வந்தோடனையும் போயிட்டு பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா, நிறைய பேர் இருப்பாங்களா. அப்படி கோவமாக பேசுறதுனால என்னாச்சு, எல்லாரும் பயந்து திரும்ப ஓடிட்டாங்களாம். அப்போ என்னாச்சா, யாருமே என்கிட்ட பேசலன்னு அப்போ அழுக ஆரம்பிச்சாலாம். அழுகுறா அழுகுறா அழுகுறா. எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி பேர் கிரேசியா த பியூட்டிஃபுல் மெர்மைட். மெர்மைட்னா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? மெர்மைட்னா என்னது? கடல் தேவதை. கடல் தேவதை எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாதி வந்துட்டு உருவம் பண்ணு மாதிரியும் மிச்ச உருவம் வந்து மீன் மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கடல் இருக்கும். அந்த கடலில் வந்துட்டு ஆட்சி பண்ணுற ஒரு ராஜா இருக்காராம். அவர் தான் அந்த ஃபுல் கடலையுமே வந்துட்டு அவர் தான் அந்த பிளான்ஸ், அந்த செடிகளாகட்டும், குட்டி குட்டி செடிகளாகட்டும், குட்டி குட்டி மீன், சுறா மீன் எல்லாத்துக்குமே அவர் தான் ராஜா. அவர் சொல்லாமல் ஒரு அலை கூட வராதான். அப்படி இருக்கிற டைமில் ராஜாவுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறாங்களாம். அவங்க பேர் கிரேசியா. அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு ரொம்ப சுட்டியாம். எல்லா இடத்துலையும் அப்பா கூடயே வந்துட்டு எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அந்த பொண்ணு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பிளான்ஸ் வந்துட்டு சின்ன செடியாக இருந்தாலும் அதை ரொம்ப கேரிங்காக பார்க்குறது, ஒரு குட்டி மீனாக இருந்தாலும் அவங்ககிட்ட அன்பாக பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அவங்களோட அதீத அன்புனால என்ன பண்ணாங்கன்னா, பேர்ல் ஆயிஸ்டர்னா தெரியும் இல்லையா? தமிழில் வந்துட்டு சிப்பிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த சிப்பியிலேருந்து என்ன கிடைக்கும்? நமக்கு முத்துக்கள் கிடைக்கும். நல்லா பளிச்சு பளிச்சுன்னு வெள்ளை கலரில் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த முத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சான், அவளுக்கு வந்துட்டு மாலை மாதிரி கோர்த்து நெக்லஸ் மாதிரி கொடுத்தாங்களாம். அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அப்பா கிட்ட ஓடி போய், அப்பா இங்கே பாருங்கள், எனக்கு வந்துட்டு இந்த சிப்பி முத்துக்கள்லாம் வந்துட்டு எனக்கு முத்துக்கள் கொடுத்துருக்காங்க, நெக்லஸ் மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்களாம். அதே மாதிரி இருக்கும்போது குட்டி குட்டி ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் என்ன பண்ணுச்சான், அவங்க வந்துட்டு நான் உங்களுக்கு தோடு மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி குட்டி குட்டி ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் தோடு மாதிரி வந்துக்கிட்டாங்களாம். அப்புறம் அந்த சங்கெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த சங்கெல்லாம் என்ன பண்ணுச்சான், கையில் வந்துட்டு விலையல் மாதிரி, அப்புறம் இடுப்புக்கு ஒட்டியான மாதிரியெல்லாம் கொடுத்தாங்களாம். இப்படியெல்லாம் இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஹேர் என்ன கலரில் இருந்துச்சான், கோல்டு கலரில் தக்கன்னு மின்னுச்சான். கண்ணு ப்ளூ கலரில். அந்த கோரல் ரீஃப் இருக்கும் இல்லையா, பவளப்பாறைகள்னு சொல்லுவோம், அந்த பவளப்பாறைகள்லாம் என்ன பண்ணுச்சான், இந்த பொண்ணு எவ்வளோ அன்பாக இருக்கா எல்லாத்துக்கூடையும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்துட்டு ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு, நீ இதை போட்டுக்கிட்ட ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கொடுப்பாங்களாம். டெய்லி இந்த மாதிரி கிஃப்ட்ஸாக கொடுத்துட்டே இருப்பாங்களாம். அந்த பொண்ணும் எல்லாத்தையும் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது என்னாச்சாமா, ஒரு குட்டி மீன் சொல்லிச்சாமா, இது நம்ம உலகம், ஆனால் இதை தாண்டி ஒரு நிலம்னு ஒன்று இருக்குது, அங்கே நிறைய மனுஷங்க இருக்காங்க, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி ஒரு குட்டி மீன் சொல்லிச்சான். அப்போ கிரேசியா சொன்னாலாம், இல்லை அப்பா சொல்லியிருக்காங்க போகக்கூடாதுன்னு, நீங்களும் யாரும் போகாதீங்க, போனால் உங்களுக்குலாம் ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிச்சான். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும் போது அந்த குட்டி மீன் கம்மல் இல்லாமல் சுட்டித்தனமாக திருப்ப சொல்லிகிட்டே இருந்தங்காட்டியும் அதுக்கு என்ன ஆயிடுச்சான், கிரேசியாவுக்கு ஒரு சின்னதாக ஆசை வந்துச்சான். சரி போய் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்களா, சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு உடனே அந்த ஒரு ஏரியாவுக்கு மட்டும் போகலாம், அதுக்கு மேலே போக வேண்டாம், அது கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். போன போது என்னாச்சாமா, அங்கே ஒரு கப்பலில் ஒரு பயணி வந்துட்டு இருந்தாராம். அவர் ஆக்சுவலி என்னென்னா வழி மாறி போயிட்டாராம். அவர் பார்க்கும் போது என்னாச்சா, இந்த கிரேசியாவை பார்த்துட்டார் அவர். உடனே கிரேசியா அப்போ வரைக்கும் மனுஷங்களை பார்த்ததே இல்லை. பார்த்தோனையும் இந்த கப்பலெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்த்தோனையும், எப்படி இவங்க மிதக்குறாங்க, நம்மளாம் தண்ணிக்குள்ளே தானே இருக்கோம், இவங்க எப்படி மிதக்குறாங்க, எப்படி அது மேலே ஒரு மனுஷன் இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாலாம். அந்த கப்பலில் அந்த ஒரு பயணி என்ன பண்ணிட்டாரா, பார்த்துட்டு கிரேசியா என்ன இவ்வளோ அழகாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அளவுக்கு அழகான ஒரு கடல் தேவதையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெய்மறந்து போயிட்டாராம். அப்படியே என்ன பண்ணினாராமா, கடலுக்கு வர வழியெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எண்ணிக்கிட்டு நைட் டைமில் அப்படி படுத்துக்கிட்டே யோசிச்சுட்ருக்காரு, எவ்வளோ அழகான ஒரு பொண்ணு இந்த ஒரு கடலில் இருக்காளே அப்படின்ட்டு. வெடிஞ்சதுக்கு அப்புறமேட்டிக்கு எந்த சைடில் சூரியன் வரும், கிழக்கு சைடில் தானே வரும், அந்த சைடை பார்த்தோனையும் வழி கிடச்சிருச்சு, இந்த பக்கம் தான் நம்ம போகணும்னு சொல்லி கரெக்டாக ஊருக்கு போய் சேர்ந்துட்டாராம். ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாரா, எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணாராம், கிழக்கில் உதிச்ச சூரியன்
சூரியனை டைரக்ஷனாக வச்சுட்டு கரெக்டாக வழி கரெக்டாக போயிட்டு அவங்க ஊரில் இருக்கிற எல்லாத்துட்டையும் சொன்னாரா, ஒரு கடல் தேவதையை பார்த்தேன், நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். அவளோட ஹேர் வந்துட்டு கோல்டு கலரில் இருந்துச்சான், கண்ணெல்லாம் ப்ளூ கலரில் இருந்துச்சான், அவள் வந்துட்டு பார்க்க ரொம்ப நல்லா இருந்தா, நீங்கள் வாங்க எல்லாருமே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கடலில் அந்த கப்பலில் ஏற்றிட்டு அதே ரூட்டில் போகிறாங்களாம். போகும்போது என்னாச்சான், அதுக்குள்ளார வந்துட்டு கிரேஷியா வந்துட்டு இன்னொரு குட்டி மீன் என்ன பண்ணிச்சான், போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுச்சான். கிரேஷியா அங்கே போனால் ராஜா நீங்கள் என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனையும் அவங்க அப்பா சொன்னாராம், இல்லை கிரேஷியா நீ அங்கே போகாத, மனுஷங்கள்லாம் ரொம்ப ஆபத்து, நம்மளுக்கே தெரியாமல் நம்ம எதையாச்சும் சொல்லிடுவாங்க, நம்மளும் அதை நம்பிடுவோம், போகாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் சொன்னாலும் இல்லைப்பா நான் இனிமேல் போக மாட்டேன், சாரிங்கப்பா அப்படிலாம் சொல்லிட்டு சரிப்பா அப்படிலாம் சொல்லிட்டாங்களாம். அதனால என்னாச்சான், சரி நம்ம இன்னும் ஒரு தடவை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் யோசிச்சாங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்களா, ஐயோ நாங்கள் வரலப்பா, உங்கள் அப்பா வேணால் ராஜாவாக இருக்கலாம், எங்களையெல்லாம் வந்துட்டு பனிஷ்மெண்ட் பயங்கரமாக கொடுத்துருவாங்க, நாங்கள் வரலப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்களா. இருந்தாலும் இல்லை வாங்க போகலான்னு சொல்லி கொஞ்சம் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனால் அங்கே போய் பார்த்தா அதே மாதிரி ஒரு கப்பல் வருமா. அதே டைமுக்கு அதே கப்பல் வந்தோடனையும் போய் பெட்டி பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா, நிறைய பேர் இருப்பாங்களா. கிரேஷியா ஃபஸ்ட்டு பயந்துட்டாலாம், ஐயோ நிறைய பேர் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாரும் வந்துட்டு ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி கடல் தேவதை உண்மைதான், பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்களாம். ஐயோ இவ்வளோ ஒரு கடல் தேவதை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு ஃபஸ்ட்டு பயந்த கிரேஷியாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சு. ஓ நம்மளை பார்த்து இவங்க அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, அது நல்லா இருக்கேன்னு தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ என்ன பண்ணலாம் இப்படின்னு சொல்லிட்டு ஹேரெல்லாம் இது பண்ணிவிட்டு டைவ் அடிக்கவும் அவங்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி காமிச்சோன்னே அவங்களும் வந்துட்டு ஜாலியாக போயிட்டாங்களாம். டெய்லியும் இது பழகிடுச்சான். அப்பாவுக்கு தெரியாமல் அவள் வந்துக்கிட்டே இருப்பாளாம். இவங்களும் மக்களை வந்துட்டு அடுத்தடுத்த கப்பலை கூட்டிகிட்டு வந்து அந்த பையனை என்ன பண்ணிட்டாராம், அது ஒரு ஷோ மாதிரி பண்ணிட்டாராம். இப்படி போயிட்டே இருக்கும் போது என்னாச்சான், இந்த குட்டி மீன்லாம் சொல்லிச்சான், கிரேஷியா நீ முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் நீ எங்களோட பேசுகிறதே இல்லை அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்களாம், நான் எதுக்கு உங்கள்கிட்டலாம் பேசணும், நான் தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கேன்னு மனுஷங்கள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள் எல்லாம் பார்க்க பாருங்க, நீங்கள்லாம் நல்லா இல்லை, அதனால் நான் உங்கள்கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி மீனெல்லாம் என்ன பண்ணிச்சோம் போயிட்டாங்களாம். அடுத்த நாள் வந்துட்டு அவள் பேர்ல்ஸ் கிட்ட எல்லாம் பேசி சிப்பி கிட்டெல்லாம் வந்துட்டு இந்த நெக்லஸ் எனக்கு பிடிக்கல, நீங்கள் வேறு செஞ்சு கொடுங்க, வேறு கலர் கொடுங்க, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கொடுங்க அப்படிலாம் சொல்லணும். அவங்க வந்து சொன்னாங்கன்னா, கிரேஷியா நீ பண்ணுறது கொஞ்சம் தப்பாக தெரியுது, கொஞ்சம் மாற்றிக்கிய, நீ முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ வந்துட்டு அவங்க சொன்னாங்களாம், நீங்களுமே நல்லா இல்லை, என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களோடய நான் பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்களாம். அப்புறம் வந்துட்டு இப்போ அந்த சிப்பிகளும் என்னாச்சா அவங்களும் கிரேஷியா விட்டு போயிட்டாங்களாம். அடுத்தது வந்துட்டு பவளப்பாறைக்கிட்ட போயிட்டு இந்த கிரீடம் எனக்கு சரியா இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு, நீ பார்க்கவே இப்படி தான் இருக்க, வேறு மாதிரி ஏதாச்சும் பண்ணி கொடு அப்படின்னு அவங்களும் வந்துட்டு சரி கிரேஷியா கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்களாம். கிரேஷியாவுக்கு எதுவுமே பிடிக்கலையா, செட் ஆகலை, நல்லா இல்லை, கலர் நல்லா இல்லை, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தாலாம். உடனே வந்துட்டு அந்த கடல் பாறைகள்லாம் அந்த பவளப்பாறைகள் என்ன சொன்னாங்களாம், கிரேஷியா நீ முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் மாற்றிக்க, ஏன் நீ முன்ன மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கலாமே அப்படி சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்களா, நீங்களோடையுமே ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு, நீங்கள்லாம் வந்து சரி வர மாட்டீங்க, நான் எவ்வளோ அழகுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலையே போயிட்டு திரும்ப இந்த மனுஷங்கள்லாம் வந்து பார்க்கறத பார்த்துட்டே இருந்தாலும். அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். அப்போ என்ன ஆயிடுச்சா, கிரேஷியா வந்துட்டு பார்க்க வந்துட்டு யாரு கூடயுமே அவள் ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல், யாரு கூடயுமே வந்துட்டு அவள் அன்பாக இல்லாமல், அவளை விட்டு அன்புங்கிற ஒரு விஷயமே போனதுனால அவள் ஒரு மாதிரி ஆயிட்டாலாம். பார்க்கவே கொஞ்சம் டார்க்காக, அந்த ஹேரெல்லாம் கலரெல்லாம் மாறி கொஞ்சம் வந்து ஃபேட் ஆகிட்டு அவளோட அழகான அந்த உருவமே வந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சான். கொஞ்சம் அப்படி கோரமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்களாம். எப்போ பார்த்தாலும் கோபமாகவும் இதாகவும் இருந்துகிட்டே இருந்தால் நம்ம முகமே மாறிடும் இல்லையா, அதே மாதிரி அவங்களும் எப்படி ஆகிட்டாலாம். பார்க்க வந்துட்டு கொஞ்சம் அகோரமானோனையும் அங்கே பார்க்க வந்த ஒரு குட்டி பையன் சொல்லிட்டானா, இது கடல் தேவதை கிடையாது, இது கடல் தேவதைன்னா அழகாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, இவங்க அப்படி இல்லை, இவங்க வந்துட்டு பார்க்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சூனியக்கறி மாதிரி இருக்காங்க, சுறாமீன் மாதிரி இருக்காங்க, வேண்டாம் நம்மளாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் இருந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த குட்டி பையன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்புறம் கிரேஷியாவை பார்க்குறதுக்கு யாருமே வரலையாம்.
என்ன யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு கிரேஷியா என்ன பண்ணாலாம், ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு அவங்க அப்பாட்ட போய் சொன்னாலாம், அப்பா என்னை பார்க்க யாருமே வரல, யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என்னப்பா செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னையும் அப்பா சொன்னாராம்மா, நீ வந்துட்டு குறும்பு வந்துட்டு பண்ணுவ தெரியும், ஆனால் வந்துட்டு இந்த அளவு குறும்பு பண்ணக்கூடாது. உங்ககிட்ட எப்போ அன்பு உங்ககிட்ட இருந்து போச்சோ அப்போ தான் உனக்குள்ள எல்லா மாற்றமும் வந்துச்சு. நீ திரும்பவும் வந்து என்ன பண்ணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு பேசு, முதல்ல ஸ்மைல் பண்ணு, கோவப்படாத, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சாம்மா, எல்லாத்துக்கிட்டையும் போய் அந்த அகோரமாக இருக்கிற அந்த கோவத்துலேயே எங்கூட பேச மாட்டியா நீ வந்து பேசு, சிப்பி நீ என்ன எனக்கு முத்து கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாகவே பேசிகிட்டு இருந்தாலும். அப்படி கோவமாக பேசுறதுனால என்னாச்சு, எல்லோரும் பயந்து திரும்ப ஓடிட்டாங்களாம். அப்போ என்னாச்சான், யாருமே என்கிட்ட பேசலன்னு அப்போ அழுக ஆரம்பித்தாலாம். அழுகுறா. ஒரு நாள் ஃபுல்லாக அழுததில் கடல் தண்ணி எல்லாம் உப்பாக மாறிடுச்சான். அப்போ உப்பான கடல் தண்ணி தானா. அப்புறம் அப்பையிலேருந்து வந்து மெர்மைடோட கண்ணிலேருந்து வர அந்த கண்ணீர்னால எல்லாம் சால்ட் ஆகிடுச்சின்னு ஒரு குட்டி மீன் மட்டும் வந்து சொல்லிச்சான், இல்லை நீங்கள் அழுகாதீங்க, நான் உங்களை வந்துட்டு நான் கூட்டிகிட்டு வரேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு போயிட்டு என்ன பண்ணாங்களா, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்துட்டு சிப்பிக்கிட்ட எல்லாம் போய் சொல்லி அப்புறம் அந்த பவளப்பாரிட்டெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாங்களாம். திருப்பியும் வந்து கிரேஷியா என்ன பண்ணலாம், சாரி நான் இனிமேல் இப்படிலாம் செய்ய மாட்டேன், நம்ம திரும்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு தடம் மாறிட்டேன், இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் உண்மையான அன்பு அப்படின்னு எங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமான்னு சொல்லிட்டு கிரேஷியா சொன்னாலாம். என்ன தெரியுமா உண்மையான அழகுனா எதுன்ட்டு, அன்பாக இருக்கிறது, எல்லாத்துக்கூடையும் வந்துட்டு பாசமாக பேசுகிறது, எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து சேர்ந்து ஜாலியாக இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து உண்மையான அழகு. வெளியில் இருக்கிற எந்த அழகும் வந்துட்டு அழகு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவ்வளோதான்.